வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி, ஒரு நடிகை பற்றிய செய்தி. பொதுவாக சினிமா நடிகைகள் அப்படின்னா அதிகமாக பொது இடங்களுக்கு வரமாட்டாங்க. அவங்க ஷூட்டிங், அவங்களுடைய அந்த சில விழாக்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்கள பார்க்க முடியும். பொதுவான இடங்களில் ரொம்ப அபூர்வம் அவங்கள பார்க்குறது. ஏன்னா கூட்டம் சேர்ந்துடும், தேவையில்லாமல் ஒரு சலசலப்பு வரும், தள்ளுமுள்ளு வரும், எல்லாம் வரும். அதுக்காக வேண்டி அவங்க கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நடிகை நவ்யா நாயர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலப்புழையிலேருந்து எர்ணாகுளம் போகிறதுக்காக காரில் வந்துட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்தோடன்னு வைங்களேன், அம்மா அப்பா தம்பியெல்லாம் இருக்காங்க. அவங்க வரும்போது ரோட்டில் ஒரு லாரி வேகமாக போயிட்டுருக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் அந்த லாரிக்காரர் என்ன பண்ணுறாரு, இடது ஓரமாக போன ஒரு சைக்கிள்காரரை லேசா அப்படி தட்டிட்டு போயிடுறார். அவர் எங்கேயோ போய் விழுந்துறார். ஆனால் இந்த லாரிக்காரர் நிற்கலை, ஹிட் அண்ட் ரன்னில் வருது. இது அடிச்சுட்டு நேராக போயிட்டார். பின்னாடியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பதறி போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அந்த ஆள் இருக்கிற இடம் போக்குவரத்தெல்லாம் சொல்லி அவரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதோட விடலை. சினிமாவில் வர மாதிரி நடந்திருக்குங்க. பின்னாடியே இந்த லாரி விரட்டுறாங்க. இதுக்குள்ளே லாரி கொஞ்சம் தூரம் போயிருக்கும். இவங்க நின்று ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி அந்த இடத்த தெரிஞ்சு, அந்த பட்டணம் காடு அப்படின்னு ஏதோ ஒரு இடம், அது அந்த இடத்த சொல்லணும். அதுக்கு அடையாளம் சொன்னால் தான் 108 காரங்க வருவாங்க. சும்மா ரோட்டில் ஆக்சிடெண்ட்னா எங்கே போய் தேடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அடையாளம்லாம் சொல்லிய பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லாரியை விரட்டிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட சினிமாவில் வர மாதிரி சேசிங் மாதிரியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அடித்து பிடிச்சி விரட்டிட்டு போய் ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி தள்ளி நிறுத்தி அந்த லாரியை மடக்கிட்டாங்க. ஒரு படத்தில் ஹீரோ செய்ய வேண்டிய வேலை இது. அதை இவங்க நிஜத்திலே செஞ்சுட்டாங்க. ஒரு போலீஸ் அலுவலர் மாதிரியோ அல்லது இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ்காரங்க மாதிரியோ ஏதோ ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்களை துரத்திட்டு போய் பிடிப்பாங்கள்ல, அதே மாதிரி 2-3 கிலோமீட்டர் விரட்டிட்டு போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. அதோடு இல்லாமல் அங்கே லோக்கலில் அந்த இடத்துல ஃபோன் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த லாரி டிரைவரை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கிடையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டணம் காடுங்கிற இடத்துல இந்த லாரிக்காரர் அந்த சைக்கிள்காரரை முட்டிட்டு போனார் இல்லையா, அங்கே ஆம்புலன்ஸ் வந்து அவரை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இப்படி ஒரே சமயத்தில் கொஞ்சம் நேரம் வித்தியாசத்தில் ஒரு விபத்தில் சிக்கினவரையும் காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு காரணமான அந்த டிரைவரையும் கண்டுபிடிச்சி நிறுத்தி போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த செய்தி இன்றைக்கி காலையில் நம்ம தமிழ்நாட்டில் கோவை எடிஷனில் தினத்தந்தியில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நடிகை நமக்கே வம்பு, வெளியில் இறங்கினா வெயில் பட்டு மேக்கப் கழிஞ்சிருமே, இல்லை 4 பேர் வந்து சுற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படி எல்லாம் யோசிக்காமல் ஒரு பொதுநலவாதியாக அநீதியை வந்து எங்கே பார்த்தாலும் தட்டி கேட்கணும், பாவங்களை எங்கே பார்த்தாலும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில் நம்ம பாரதியார் கண்ட புதுமை பெண் போல புரட்சிகரமாக செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ரோட்டில் ஹைவேல வந்து இந்த சினிமா மாதிரி லாரியும் இவங்க காரு மட்டுமா போயிட்டுருக்கோம். முன்னையும் பின்னையுமா போகிறதுக்கு எத்தனையோ வண்டி போயிட்டுருக்கோம். இடையில எல்லாமே கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓவர்டேக் பண்ணி அதை விரட்டி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுயநலமில்லாத பொதுநலத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். அது சாதாரண ஒரு பெண்மணி செஞ்சாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நடிகை அப்படிங்கிறனால முக்கியத்துவம் பெறுகிறது இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பூரா அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அதான் நானும் சொல்கிறேன் அதை உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயமா பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். இதான் இன்றைக்கி விஷயம். இந்த இடத்துல அந்த நடிகை நவ்யா நாயர் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும்
பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.